அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மேஷ ராசியில் செவ்வாய் பெயர்ச்சிங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி 10/5/2026 முதல் 18/6/2026 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷ ராசியில் பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்கள். ஸோ இந்த செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். வீடு நிலம் கட்டிடம் சார்ந்த யோகங்களையும் தரக்கூடியவர். அதே நேரத்தில் நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஆக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ரொம்ப ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த விஷயத்தை பண்ணாலும் மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் எந்த கெடுதலும் நான் செஞ்சதே கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கம். எல்லாத்துக்கும் கேட்ட போதெல்லாம் கேட்டதை வாங்கி கொடுத்துருக்குறேன். கேட்ட உடனே எனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதே கிடையாதுங்க. எல்லாமே கரெக்டாக தான் போய்ட்டு வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க மத்தியில் எனக்குன்னு இருக்கக்கூடிய செல்வாக்கு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே சரியக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நிறைய முயற்சிகள் எடுத்து பார்க்குறேன். யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் மற்றவங்களாம் எனக்கு கெடுதல் செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. மற்றவங்க மத்தியில் எனக்குன்னு இருந்த ஒரு நல்ல பேர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இந்த நிலையிலிருந்து எப்போ தான் நான் மீண்டு வெளியே வருவேன், எனக்குன்னு ஒரு யோக காலகட்டங்கள் வராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உதாரணமாக வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சிட்ருக்குங்க. ஆனால் எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. என் வேலையை நான் கரெக்டாக பார்த்தாலுமே அந்த வேலையில் ஏதாவது ஒரு இடையூறுகள், குறுக்கீடுகள் செஞ்சு அந்த வேலையை சரியான விதத்தில் செய்ய முடியாமல் என்னுடைய உயர் அதிகாரிங்ககிட்டையோ அல்லது என்னுடைய பாஸு என்னுடைய மேனேஜர்கிட்டையோ எனக்கு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்குறாங்க. இதனால் அவங்க மத்தியில் எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எல்லாமே தடைப்பட்டு போச்சுங்க. சில பேர்த்துக்கு அந்த வேலையை இழக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த நிலையிலேருந்து எப்போ தான் மாறுவோம், மீண்டும் மறுபடியும் நம்மளுடைய அதே நிலையை திரும்ப வராதா, நமக்குன்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்கள் வேலையில் உங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு இருந்தவங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷனோ, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு டிரான்ஸ்ஃபரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க. உங்களுக்கு தேவையான சில பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரங்களில் நிச்சயமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தொழில் எப்படியாவது பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் நம்மளை கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதே பிஸ்னஸ் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பிஸ்னஸ் சரியான விதத்தில் ரன் ஆகவே மாட்டேங்குதுங்க. சொந்தமாக ஒரு தொழில் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க. எனக்குன்னு ஒரு டைம் கிடைச்சது அப்படின்னா, நேரங்காலங்கள் கரெக்டான விதத்தில் அமைஞ்சதுன்னா சொந்தமாக என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுங்க. என்னால் அந்த பிஸ்னஸ் நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சொந்தமாக அதாவது வீட்லேயே நமக்கு தேவையில்லாத வேலையை பண்ண வேண்டாம், இருக்கிற வேலைக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு, அதில் மாதம் சம்பளம் வந்துட்டுருக்குங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன், புதுசாக ஒரு தொழில் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற பணத்தை மறுபடியும் இழந்துட வேண்டாம்னு சொல்லிவிட்டு எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. யாருக்குமே என் மேலே நம்பிக்கையே இல்லை. அந்தளவுக்கு என்னுடைய நிலைகள் மாறிடுச்சு. இந்த நிலையும் மாறும். கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோக காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. அந்த பிஸ்னஸில் நல்ல லாபத்தை சம்பாரித்து யாரெல்லாம் உங்களை பார்த்து உங்களால் முடியாது, உன்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்க முன்னாடி அந்த பிஸ்னஸை சரியான விதத்தில் செஞ்சு காட்டி அது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க.
மற்றவங்க மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரம், செல்வாக்கு உயரங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு இறந்த செல்வாக்கை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ புதிய தொழிலை தொடங்கலாங்க. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நடக்கும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா? ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் இருந்தங்க, அந்த லைஃப்பை வந்து சரியான விதத்தில் கொண்டு போக முடியல, இதை விட்டு வெளியே வந்துட்டேன், மறுபடியும் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் நமக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த யோகங்கள் இருக்குமா, இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்குது அப்படின்னா, ஸோ ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாச்சுங்க. வரக்கூடிய அலைன்ஸ்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. சில பேர்த்துக்கு திருமண பந்தங்கள் திருமணம் வரைக்கும் போயிட்டு கூட நிற்கிற மாதிரி சில நிலைகள் வந்திருக்கு. நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கை நமக்கு சரியான விதத்தில் அமையல, ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையாமல் என்னை விட்டு தள்ளி போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாகவே நடக்கக்கூடியதுங்க. ஏன்னா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையிறதுக்கு நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது பண்ணணும். சில பேர்த்துக்கு அமைஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த வாழ்க்கையை ஏன்டா இதை அமைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அந்த நிலை எல்லாமே மாறுங்க. ரொம்ப நாள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுங்க. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இருக்குங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததுங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே பண்ணிட்டோம். நிறைய மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். எதுவுமே நடக்கலை அப்படின்னா கட்டாயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது, சந்தோஷமான ஒரு சில செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். அது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு வாடகை வீட்டிலேயே குடியிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பணத்தை வச்சுருக்குறோங்க. அந்த பணத்தை வந்து வீடு கட்டலான்னு நினச்சா அந்த பணம் வேறு விதத்தில் செலவாயிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த பணமும் கரெக்டான நேரத்தில் எங்கள் கைக்கு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய தடைகள், அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது தடை ஆக ஆக எனக்கு வீடு கட்டுற வேலையும் தள்ளி போகுது, ஒரு சொந்தமாக இடம் வாங்குகிற வேலையும் தள்ளி போகுதுங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறது கூட என்னுடைய கை மீறி போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்னு எதிர்பார்க்குறவங்க வந்து செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது வீடு வாங்குவதற்கான சில முயற்சிகளோ, இடம் வாங்குவதற்கான சில முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட இந்த நேரத்தில் குறையும். ஏன்னா காரணமே இல்லாமல் சண்டை போட்டிருக்கு, எதுக்கெடுத்தாலும் சண்டைங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் போய் இன்றைக்கி ஒருத்தர் நின்று பக்கத்தில் ஒருத்தர் ஒரு சாதாரண சில விஷயங்கள் கூட பேச முடியாத நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா காரணமே இல்லாமல் எங்களுக்குள்ள இன்றைக்கி பிரிவினைகள் வந்து ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு காலத்தில் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது என்னுடைய பார்ட்னர் நிறைய சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி நான் நல்ல நிலைக்கு போகிறதுக்கான சில வழிகளை ஏற்படுத்தினாங்க. எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு 2 பேர் பேசிக்க முடியல, காரணமே இல்லாத சில கருத்து வேறுபாடுகளால் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிருக்கிறோன்னு சொல்கிறவங்க கூட சேர்ந்து வாழுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும், வீண் விரயங்கள் வந்துட்டுருக்கும், வீண் செலவுகள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வியில் சில விரயங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அந்த கல்வி ரீதியாக சில செலவினங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களுடைய படிப்பு தகுந்த விஷயத்தில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது செகண்ட் டிகிரி படிக்கிறதுக்கோ சில செலவினங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரிசல்ட் மூலமாக உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். கடன் ரீதியாக நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சுங்க. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறேன், எங்கேயாவது கடனை வாங்கியாவது இந்த கடனை அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாயிட்டுருக்கு. ஸோ எதையாவது வித்தாவது இந்த கடனை அடைக்கணும், கடனால் நிறைய இழந்தாச்சுங்க, மறுபடியும் மீட்டெடுப்போமான்னு தெரியல. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களையாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த சம்பாதிச்சு வாங்கணும் அப்படிங்கிறத விட கடன் வாங்கி தான் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். உங்களுடைய தேவைகளை கரெக்டான விதத்தில் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. அதுக்குன்னு உண்டான சில வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சில அனுகூலங்கள், பழைய சொத்துக்களை விற்பனை செய்கிறதுனாலையோ அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகமோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு வர்றதுனாலையோ நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய இலக்குகள் அடைவீங்க. அதனால் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக குறையும். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வீண் விரயங்கள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகளை தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.